இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பரான காராமணி குழம்பு எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் ஒன்று வச்சுக்கோங்க. கடாய் நல்லா காயிட்டுங்க. கடாய் நல்லா காஞ்சதுமே ஒரு 5 டீஸ்பூனுக்கு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி சேர்த்துக்கணுங்க. இது கூடவே நீங்கள் 4-5 காஞ்ச மிளகா நீங்கள் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்ட பின்னாடி இது கூடவே நீங்கள் 4 பழுது தக்காளியை பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் கரண்டி வச்சுட்டு வெங்காய தக்காளியை 1 நிமிஷம் போல் மட்டும் வதக்குனா போதுங்க. அதிக நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் அடித்து வெங்காய தக்காளியை ஆஃப் பண்ணி விட்டுறலாங்க. இந்த வெங்காய தக்காளி நல்லா ஆறி வரணும். நல்லா ஆற விட்ட பின்னாடி ஒரு மிக்ஸி ஜாருக்குள்ளே இந்த வெங்காய தக்காளி நம்ம மாற்றி வச்சுக்கலாங்க. இது கூடவே பார்த்தா ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன முடி தேங்காய் ஒரு கப்பாலுக்கு எடுத்துருக்குங்க. சின்ன சின்ன பீஸாக நீங்கள் நறுக்கி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கூட முக்கியமான ஒரு பொருள்ங்க, தேங்காய் தண்ணி நீங்கள் அப்படியே சேர்த்துக்கணும். தேங்காய் தண்ணி கீழே ஊற்றாமல் இதுக்குள்ளே நீங்கள் அப்படியே சேர்த்துட்டு மூடி போட்டு எந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். நீங்களே பாருங்கள். இதை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம ஒரு குக்கர் ஒன்று எடுத்து வச்சுக்கலாங்க. கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா காஞ்சதுமே நல்லெண்ணெய் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுமே ஒரு கொஞ்சம் போல் கடுகு நீங்கள் சேர்த்துக்கணுங்க. இது கூடவே ஒரு கொத்து போல் கருவேப்பிலையும் ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா வதக்கி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் காராமணி கொட்டை இருந்துச்சு இல்லையா, அந்த கொட்டையை நீங்கள் சேர்த்துக்கணுங்க. நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 1/4 கிலோ அளவுக்கு காராமணி கொட்டை உரிச்சு வச்சுருக்கேன். இந்த கொட்டை ஃபுல்லாகவே நம்ம சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் 1 நிமிஷம் போல் எண்ணெய் கூடவே இந்த காராமணி கொட்டி நல்லா வேக விடணுங்க. 1 நிமிஷம் கழித்து மறுபடியுமே நீங்கள் கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கணுங்க. நல்லா கலக்கி விட்ட பின்னாடி நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த மசாலா விழுது நம்ம சேர்த்துக்கலாங்க. மசாலா மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க, தண்ணி அப்புறம் நம்ம சேர்த்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரண்டி வச்சு எடுத்துட்டு இந்த மசாலா நம்ம நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. கரெக்டாக நீங்கள் எண்ணெய் கூடவே 1 நிமிஷம் போல் மசாலாவை நல்லா கலக்கி விட்டே இருக்கணுங்க. இப்போ பாருங்கள், 1 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. மிக்ஸி ஜார் உள்ளுக்குள்ளே 3 டம்ளர் போல் தண்ணி சேர்த்து அழைச்சி ஊற்றிக்கிறோங்க. உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கணுங்க. அதுக்கப்புறம் மசாலா பொருள் என்ன பார்க்கலாங்க. குழம்பு மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன் போல் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கூடவே நீங்கள் கல்லுப்பு 1 டீஸ்பூன் போல் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா நீங்கள் கலக்கி விட்டுருணுங்க. நல்லா நீங்கள் கலக்கி விட்ட பின்னாடி கரண்டியை நம்ம சைடில் வச்சுக்கலாங்க. இது நல்லா கொதி வரட்டும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. நான் பார்த்தீங்கன்னா முன்னாடியே மஞ்சள் தூள் போட மறந்துட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் முருங்காய் நீங்கள் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. முருங்காய் நீங்கள் முன்னாடி போட்டு வறுக்காமல் குழம்பு கொதிக்கும் போது முருங்காய் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ தாங்க முருங்காய் நல்லா வெந்து வரும், டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். முருங்காய் நீங்கள் சேர்த்து பின்னாடி ஒரு கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கலக்கி விட்ட பின்னாடி கரண்டியை சைடில் வச்சுட்டு குக்கர் மூடியை போட்டு ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சா போதும், அதிக விசில் வைக்காதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணிட்டேன். ஒரு விசில் மட்டும்தாங்க விட்டேன். குழம்பு எல்லாம் சூப்பராக கெட்டியாகி வந்திருக்கு. அந்த காராமணி முருங்காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா கொதிச்சுட்டு இருக்குங்க. கொதிக்கும் போது ஒரு கொஞ்சம் மட்டும் புளி நீங்கள் சேர்த்துக்கணுங்க. அதிகமாக புளி கரைசல் சேர்க்காம நம்ம வீட்டில் சின்ன நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, சின்ன நெல்லிக்காய் சைஸுக்கு புளி சேர்த்துட்டு அதை நீங்கள் கரைச்சி நீங்கள் ஊற்றிட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கணுங்க. கொதி வந்த பின்னாடி எப்பவும் போல் கொஞ்சம் போல் கொத்தமல்லி நீங்கள் சேர்த்துட்டு லாஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் போல் நீங்கள் தாளித்து ஊற்றிக்கணுங்க. கொஞ்சம் போல் எண்ணெய், வடகம், கடுகு,
அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா வெடிக்க வச்சுட்டு இந்த குழம்பு கூட நீங்கள் சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். முக்கியமாக நீங்கள் முருங்கைக்காய் அந்த தேங்காய் தண்ணிலாம் சேர்க்கறதுனால இந்த குழம்பு அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறொரு வீடியோவில்.